கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு விசையாய் இந்த மகிமை டிவி மூலமாக காரநேர் நேரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த காரநேர் நேரம் நிகழ்ச்சி மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை அதிசயங்களை செய்கிறது, அற்புதங்களை செய்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுத்து இந்த நாளின் வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்வோமாக. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு 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 உன்னதமான ஒரு பாதுகாப்பை குறித்ததான ஒரு சத்தியத்தை இந்த நாள் நாம் கேட்க போகிறோம். சங்கீதம் 91 எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். எனக்கு ஒரு அங்கிள் தெரியும், நல்ல வயசானவங்க. அவங்க டெய்லி நான் சங்கீதம் 91 சொல்லிடுவோம். ஒரு 5 சங்கீதம் நான் படிச்சு வச்சிருக்கிறேன். 1ஆம் சங்கீதத்திலிருந்து 100க்குள்ள ஒரு 5 சங்கீதம் படிச்சு வச்சிருக்கிறேன். அதை தான் நான் டெய்லி சொல்லுவேன். டெய்லி நான் காலையிலையும் சாயங்காலமும் அதை நான் சொல்லிட்டு தான் எழும்புறதும் சொல்லிட்டு தான் தூங்குறதும் என்னுடைய வழக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த அனுபவம் ஒருவேளை நம்மள நிறைய பேருக்கு இருக்கலாம். எனக்கு ஒரு சகோதரியை தெரியும், அவங்க சொல்லுவாங்க, அவங்களுடைய வீட்டுல அவங்களுடைய குடும்ப தலைவர், அவங்க கணவர் காலையில வீட்டுல எழும்பின உடனே ஒரு 100 வசனத்தை மனப்பாடமா சொல்லுவாங்க, சத்தம் போட்டு சொல்லுவாங்க. இந்த வசனங்கள் தான் எங்களை பாதுகாத்துட்டு வருது ஒவ்வொரு நாளும். அவங்க நல்ல ஒரு உயர்ந்த அரசாங்க பதவியில இருக்கிறவங்க, நல்ல ஒரு உயர் அதிகாரி. ஆகவே அவங்களுக்கு இருக்கிற ஒர்க் ப்ரெஷருக்கு, அவங்கள சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளுக்கு, நிறைய விதத்துல இருக்கிற அரசியல் சூழ்நிலைகளுக்கு மத்தியில அவங்கள நிக்க வைக்கிறதும் அவர்களை ஜெயிக்க வைக்கிறதும் இந்த வசனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாளைக்கு அவ்வளவு வசனங்களை அவங்க அறிக்கை பண்ணுவாங்க அப்படின்னு. அவங்க வாழ்க்கையே இந்த 91வது சங்கீதத்தை ரொம்ப மையமாக கொண்ட வாழ்க்கை. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இந்த அனுபவத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். நீங்க இந்த அனுபவத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த அனுபவத்தின் வாயிலாக தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை, சாட்சிகளை நீங்க மற்றவங்களுக்கு அறிவியுங்க. இது கர்த்தருக்கு பிரியமானது. இல்லை இப்பதான் நீங்க இதை கற்றுக்கொள்றீங்க அப்படின்னா இந்த சங்கீதத்தின் அனுபவத்தை, இந்த சங்கீதத்தின் வார்த்தைகளை, ஆசீர்வாதத்தை உங்க அனுபவமாக்குறதற்கு முயற்சி செய்யுங்க. சங்கீதம் 91வது சங்கீதம் முதல் வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்ப உன்னதமானவருடைய மறைவுன்னு ஒரு இடம் இருக்கு, சர்வ வல்லவருடைய நிழல் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்ப இந்த மறைவுக்குள்ள, இந்த நிழலுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய பாதுகாப்பு, அதுதான் இந்த வசனம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அநேக கிறிஸ்தவர்களுக்கு இது பழகி போன சங்கீதம், பழகி போன வசனம். ஆனா எத்தனை பேர் நம்முடைய சூழ்நிலைகள்ல இந்த சங்கீதத்தை எடுத்து பேசுறோம், இதை நம்ம அதை பிராக்டிஸ் பண்றோம், நம்ம செயல்படுத்துகிறோம். எத்தனை பேர் இதை செயல்முறையில இதை பயன்படுத்துகிறோம்? நிறைய நேரம் நமக்கு வசனம் ஜீவனா தான் இருக்குது. ஆனா நிறைய நேரத்துல பிசாசு நம்ம விதைக்கிறவன் வசனத்தை எல்லாம் விதைப்பான். ஆனா ஆகாயத்துல இருந்து பறவைகள் உடனே விதைக்கிறதுக்கு முன்னாடி கொத்தி எடுத்துட்டு போயிரும் பாத்தீங்களா? அதே மாதிரி சில நேரம் நம்ம மனசுல பதிஞ்சிருக்கிற வசனங்கள் காணாம போயிரும். அதுக்கப்புறம் அச்சோ இதுக்கு இந்த வசனம் உண்டே, இதை நம்ம விட்டுட்டோமே சொல்லாம அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணும். பாருங்க, நான் கூட ஒரு பலவீனத்துல இருக்கும்போது என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் அப்படிங்கிற அந்த வார்த்தைய பரமபிதா எனக்கு நன்மைதான் தருவார். அவர் எனக்கு தர்றது ஆசீர்வாதம், எனக்கு தர்றது அவர் சரியானதை தான் தருவார். அவர் நற்ற நாற்று நல்லது. அது தவிர வேற ஏதாவது பலவீனமோ, சோர்வோ, உடல் அசதியோ, குறைவோ, ஏதோ ஒரு மன வருத்தமோ, பிரச்சனையோ, எதுனாலும் என் பரமபிதா நட்டினது கிடையாது. அந்த நாத்து வேரோட பிடுங்கி போட வேண்டியது. உடல் குறைபாடோ, எந்த ஒரு தேவையோ எல்லாம் பரமபிதா நட்டினது கிடையாது. என் பரமபிதா நடாத நாட்டெல்லாம் வேரோட பிடுங்கப்படுங்கிற வார்த்தைய எந்த அளவுக்கு இருதயத்துல அப்படியே அனுபவப்பட்டு சில சூழ்நிலைகள்ல சொல்லி அதை ஜெயிச்சு வந்திருக்கிறேன். ஆனா ஒரு கட்டத்துல அச்சோ இது இவ்வளவு நேரம் நம்ம சொல்லாம விட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அதை விட்டுருக்கிறேன். அப்ப வசனத்துல, வார்த்தையில ஜீவன் இருக்கு. ஆனா அந்த ஜீவனை நம்ம எடுத்து பேசணும். இயேசுவின் ரத்தம் எல்லாரும், ஒரு தேவ மனிதன்ட்டு இப்படி கேட்டாங்களாம், இயேசுவின் ரத்தம் எல்லாருடைய பாவத்தையும் சுத்தமாக்குதுன்னா ஏன் உலகத்துல என்ன எல்லாரும் பாவத்திலே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற கேள்விக்கு
எல்லாரும் எல்லாருடைய பாவங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தினாருல்ல. பிறகு ஏன் இன்னும் உலகம் பாவத்திலே கிடக்குது? ஏன் எல்லாரும் இன்னும் பாவத்திலே இருக்கிறாங்க? எல்லாரும் கெட்டவங்களா இருக்கிறாங்க, கெட்டதை செய்யறாங்க அப்படின்னு சொல்லும்போது அழகான ஒரு பதில் கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, நான் ஒரு சோப்பை வாங்கி இந்த டேபிள்ல வச்சிருக்கிறேன். இந்த சோப்பு வந்து எல்லா அழுக்கையும் கழுவி சுத்தம் பண்ணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோப்பை டேபிள்லே வச்சிருந்தேன்னா அழுக்கெல்லாம் போயிருமா? அழுக்கெல்லாம் சுத்தமாயிருமா? இல்லை. அப்ப எங்க அழுக்கு இருக்கோ அங்க சோப்பை எடுத்து பயன்படுத்தணும். அதை போட்டு தேய்க்கணும், அதை போட்டு கழுவணும், வாஷ் பண்ணணும். அப்பதான் அந்த அழுக்கு சரியா அந்த அழுக்கு மாறும், சுத்தமாகும். அப்ப சோப்பு என்னதான் உலகத்துல ஆயிரக்கணக்கான பிராண்டு, ஆயிரக்கணக்கான சோப்பு இருந்தாலும் அதை எடுத்து நம்ம பயன்படுத்தாத வரைக்கும் அதை நாம் சுத்தமாகிறதுக்கு முடியாது. அது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன், அவர் நமக்கு கொடுத்த விலைக்கிரயம், அவர் நமக்கு கொடுத்த இரத்தத்தின் வல்லமை இந்த உலகத்துல இருந்து கொண்டே இருக்குது. ஆனா நம்ம அதை எடுத்து அதை பயன்படுத்தி அதை வாயில சொல்லி அதை அறிக்கை பண்ணி அதை இருதயத்துல விசுவாசிச்சு இது வேலைகளை எல்லாம் நம்ம செய்யலன்னா அதனால நம்ம ஒரு பிரயோஜனம் இருக்காது. அது கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அந்த இயேசுவின் ரத்தம் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம், அது பேசிக்கிட்டே இருக்கும். ஐயோ மகனே, என்ன பயன்படுத்திட மாட்டியா? ஐயோ மகளே, நீ எனக்குள்ள வந்துட மாட்டியா? என்னை உன்னோடு சேர்த்துக்கொள்ள மாட்டியா? அப்படிங்கிறத அவர் பேசிக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க தான் அதுக்கு செவி கொடுக்கலையே, நீங்க தான் அதை எடுக்கலையே, மனசுக்குள்ள அந்த வார்த்தையை எடுக்கலையே. அப்ப எப்படி அது உங்களுக்கு அது வேலையை செய்யும்? இப்படிதான் வசனம், ஆயிரக்கணக்கான வசனம் பைபிள்ல இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட கூட தான் பேசுறாரு. ஆயிரக்கணக்கான இருக்கிற வசனத்துல எத்தனை வசனத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி அதையே எடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லுடைய நிழலில் தங்குவாங்கிற சங்கீதத்தை காரை ஸ்டார்ட் பண்ணோன்னே சொல்ல ஆரம்பிச்சிருவோம். காரு டிராவல் எல்லாம் வசனங்களை சொல்லிக்கிட்டே அறிக்கை பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படிங்கிறதெல்லாம் சில சகோதரிகளுடைய சாட்சியா இருக்கிறது நான் கேள்விப்பட்டதுல. எத்தனை பேர் வசனம் ஆண்டவர் இன்னைக்கு இந்த வருஷத்துக்கு என்ன வாக்கு பண்ணாரு, இந்த பிறந்த நாளுக்கு என்ன வாக்கு பண்ணாரு, இந்த திருமண நாளுக்கு என்ன வாக்கு பண்ணாரு, இந்த புதிய மாதத்துக்கு என்ன வாக்கு பண்ணாரு, இந்த என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து என்ன வாக்கு பண்ணாரு, எனக்கு என்ன பண்ணினாரு என்று சொல்லி எத்தனை பேர் மனதுல இந்த வசனத்தை எடுத்து அதை தியானித்து அதையே யோசித்து அதையே பயன்படுத்தி அதையே அறிக்கை செய்து எப்படி அதோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருக்கிறோம் அப்படிங்கறதா இந்த நாள் ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிற கேள்வி. பாருங்க, 91 சங்கீதம் அவ்வளோ ஒரு பலத்த பாதுகாப்பை நமக்கு வாக்கு பண்ணுது. என்ன விதமான உலகத்துல இருக்கட்டும், பாருங்களேன், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நீங்க சொல்றீங்களா ஆண்டவரை பார்த்து? ஒவ்வொரு நாளும் சொல்றீங்களா, ஆண்டவரே நீங்க தான் என் கோட்டை, நீங்க தான் என் தேவன், நீங்க தான் என் நம்பிக்கை, நீங்க தான் என் அடைக்கலம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மால சொல்ல முடிகிறதா? அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைக்கு கீழே அடைக்கலம் புகுவாய். அதனால என்னெல்லாம் ஆபத்துல இருந்து நீங்க காக்கப்படுறீங்க பாருங்க. இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கிற அம்பு, இருளில் நடமாடுற கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்குற சங்காரம், இது எல்லாத்துக்கும் பயப்படாம இருப்ப அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு பாதுகாப்பு அந்த வசனம் நமக்கு வாக்கு பண்ணுகிறது. நீ சில நேரம் ஆபத்தை நடக்கிறத பாப்பா, ஆனா அந்த ஆபத்து உனக்கு வராதபடி நீ பாதுகாக்கப்படுகிறத அனுபவிப்ப. எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரே அப்படின்னு அப்படி அந்த சங்கீதக்காரன் அப்படி சொல்ற, எனக்கு இதுதான் இந்த வசனம் தான், எனக்கு இந்த உன்னதமானவர் தான் அடைக்கலம், எனக்கு இந்த உன்னதமானவர் தான் புகலிடம். இப்படி இருக்கிற கர்த்தரை நீ எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி இந்த வசனம் எவ்வளவு அழகா கேக்குது பாருங்க. எனக்கு அடைக்கலமா இருக்க உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமா நீ வச்சிருக்கிறியா? அப்படி நீ வச்சுக்கிட்டேன்னா உன் வாழ்க்கைக்குள்ள பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உனக்கு என்னென்ன ஆசீர்வாதம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 16 வசனம். இது சின்ன வயசுல ஒருவேளை நம்ம கேள்விப்பட்டதா இருக்கலாம், இல்ல சின்ன வயசுல நம்ம மனப்பாடம் பண்ணதா இருக்கலாம், இல்ல நம்ம என்னைக்கோ ஒரு நாள் இதை எடுத்து பேசுறவங்களா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுத் தருகிறது. டெய்லி சொல்லுங்க, டெய்லி 3 வேளை நம்முடைய உணவை போல உந்தன் வசனத்தை உணவை போல நான் காத்துக்கொண்டேன், உங்க வசனை இருதயத்துல அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்படி டெய்லி நம்முடைய உணவா, நம்முடைய போஜனமா இந்த வசனங்களை எடுத்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது ஆண்டவர் நம்ம கிட்ட நமக்கு
பாதுகாப்பை கொடுக்கறதற்காக தேவன் இப்படிப்பட்ட ஆலோசனைகளை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, சங்கீதம் 140 சங்கீதம் 7 யுத்த நாளில் என் தலையை மூடினீர். சில நேரத்துல யுத்தம்னா என்ன தெரியுமா? யுத்தம்னா யாரும் நம்ம கிட்ட ஈட்டியை தூக்கிட்டு வந்து சண்டை போடுறது இல்ல, யாரு கண்ணு தூக்கிட்டு நம்ம முன்னாடி வந்து நிக்கிறது இல்ல. அருவாள் சில நேரம் இப்ப கேள்விப்பட்ட சம்பவம் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஒரு அருவாளை தூக்கிட்டு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணை வெட்டிட்டு தானும் தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாருன்னு சொல்லிட்டு பேப்பர் நியூஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்படிப்பட்ட யுத்தங்களும் இருக்கு, ஆயுதங்களோட போராட வேண்டிய யுத்தங்கள். ஆனா அநேக நேரங்கள்ல யுத்தம் நம்ம மனசுல நடக்கிற யுத்தம். அதனாலதான் வசனம் சொல்லுது, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். சங்கீதம் 147 எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 147. ஆண்டவராகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் பலனே, யுத்த நாளில் என் தலையை மூடினீர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எதிரிகள் பண்ற எதிரிகளோட பிளான், அவங்க ஏதாவது யோசனை பண்ணி நம்மளை அழிக்கிறதுக்கு, நம்மளை தாக்குறதுக்கு ஏதாவது அம்பை விட்டுட்டே இருப்பாங்க, நம்ம மேல எய்து விடுவாங்க பாருங்க. இதுல ஏதாவது நம்மளை மனப்படுத்துறதுக்கு, நம்மளை காயப்படுத்துறதுக்கு, நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு எதிரிகளுடைய அம்புகள் இப்படி வரும்போது அதுதான் அந்த யுத்தம். நம்முடைய சிந்தனைக்குள்ள அந்த அம்பு தாக்கி நம்மை மனவருத்தப்படுத்தாதபடி நம்முடைய தலையை கர்த்தர் மூடிடுறாராம். சில நேரத்துல சில இடத்துல நான் நிக்கிறதுக்கு பயமா இருக்கும். அதாவது சில அதிகாரிகள் முன்னாடி நிக்கிறதுக்கு, சில சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்றதுக்கு, அதெல்லாம் நிக்கிறதுக்கு பயமா இருக்கும். தலைக்குள்ள அப்படியே ஓடும், ஐயோ இப்படி கேட்டா என்ன பண்றது, அதை கேட்டா என்ன சொல்றது அப்படின்னு சில பயங்கள் வரும்போது, சில பயப்படாத, உன் தலையை நான் கவசத்தால மூடி வச்சிருக்கிறேன், உன் தலையை நான் மூடி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில நேரத்துல நானும் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். கூப்பிட்டு விடுறாங்க அப்படின்னு சொன்னாலே, கூப்பிடுறாங்கனாலே கிட்ட போறதுக்கே பயமா இருக்கும். ஆண்டவரே என் தலையை மூடுங்கப்பா, சொல்ற வார்த்தை என்ன கஷ்டப்படுத்திடக்கூடாது, என்ன கடினம், என்னை காயப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் தலையை மூடுங்கன்னு சொல்லிட்டே இந்த வார்த்தையை சொல்லிட்டே நான் ஜெயித்த நாட்கள் உண்டு. அப்போ சில வார்த்தைகள் நம்முடைய சிந்தையை தாக்கி நம்மை அழுத்துது. அப்படிப்பட்ட அழுத்தத்திற்குள்ளாகாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறார், நம்மை மூடுகிறாராம். பாருங்க, அதான் சங்கீதம் 91 அருமையான சங்கீதம். பாதுகாப்புக்கு இதுக்கு இது குட் மெடிசின்னு சொல்லுவோம்ல, அது இதுதான் மருந்து. இந்த வார்த்தையை அனுதினம் நாளைக்கு எத்தனை தடவை சொல்ல முடியும் சொல்லுங்க. அட்லீஸ்ட் முழிச்ச உடனே சொல்லுங்க, தூங்கும்போது சொல்லுங்க. எப்பொழுது அந்த வார்த்தை இந்த வார்த்தையில் உள்ள வார்த்தைன்னா என்ன வெறுமனு சொல்லக்கூடாது, இருதயத்துல உணர்ந்து வாயினால் அறிக்கை பண்ண இந்த வார்த்தையின் ரட்சிப்பு, இந்த வார்த்தையின் பலன் நமக்குள்ள வேலை செய்யும். நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு பத்திரமா இருப்போம். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் தலையை மூடுகிற தேவனே அப்பா, உன்னதமானுடைய நிழலுக்குள்ள, ஆண்டவரே உம்முடைய செட்டைகளின் மறைவுக்குள்ள, நிழலுக்குள்ள எங்களை மறைக்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லா தீமைக்கு விளக்குகிற உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய மனக்கண்கள்ல உங்க பாதுகாப்பை நாங்க பாக்குறோம். உன்னதரே உங்க நிழலுக்குள்ள நாங்க களி கூறுறோம்ப்பா. உம்முடைய பாதுகாப்புல தான் நாங்க வாழ்றோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யார் இந்த வசனத்தின் ஆண்டவரே ரகசியத்தை இன்னும் விளங்கி கொள்ளலையோ, அவங்க இன்றிலிருந்து விளங்கி கொண்டவர்களாக, இதை பேசுகிறவர்களாக, இதை தியானிக்கிறவர்களாக, இதை அறிக்கை பண்ணுகிறவர்களாக ஒரே பாதுகாப்பாக பத்திரமாய் வாழத்தக்கதான கிருபைகளை நீங்க கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சிந்தனை தாக்குகிற காரியங்கள், சரீரத்தை தாக்குகிற காரியங்கள், வீட்டை குடும்பத்தை தாக்குகிற காரியங்கள் எல்லாத்துக்கும் நீங்க விலக்கி ஆண்டவரே உம்முடைய மறைவுக்குள்ள, உன்னதமான செட்டைகளுக்குள்ள எங்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே, சாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே.